யோசிச்சு பாருங்க. இந்த இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத. ஃபர்ஸ்ட் நேம்ல 3 லெட்டர் ஆச்சும் இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணணும். நார்மலா லாஜிக் எப்படி இது பண்ணுவீங்க? யாராவது ஒருத்தவங்க கிரேட்டர் தென் லெஸ் தென் யூஸ் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஆனா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் என்ன இருக்குன்னு அந்த கவுண்ட் வச்சு லென்த் யூஸ் பண்ணலாமா? லென்த். சோ அவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? கண்டிஷன் ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? கண்டிஷன் எதுக்கு அகைன்ஸ்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நீங்க எடுத்துட்டு வர வேல்யூ. ஓகேவா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு எலெக்ஷன் போல் அங்க உக்காந்துட்டு இருக்கேன். நீங்க இஃப் யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து 18க்கு மேல இருக்கணும். ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்ல இருந்து கரண்ட் இயர்ல நீங்க பண்ணாலே நீங்க என்ன சொல்ற எலிஜிபிள் டு ஓட்டா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். அதே மாதிரிதான் இங்கேயுமே ஒரு ஃபர்ஸ்ட் நேம்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? நீ என்னுடைய வீட்டுக்குள்ள வர அப்படின்னா மூணு கண்டிப்பா ஒரு நேம் வந்து 3 லெட்டர் இருக்கணும். 2 லெட்டர்ல நேம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஓகேவா? சோ 3 லெட்டர் மினிமம் கேஸ்ல இருக்கும். அப்படி இருந்தாதான் அது வந்து ஒரு வேலிட் நேம். அப்படி இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம்ல வந்துட்டு ஷுட் பி கண்டெயின் அட்லீஸ்ட் 3 கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அட்லீஸ்ட் அட் த லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 3 கேரக்டராச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க எடுத்த உடனே கோடிங் எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னா இப்ப வேலிடேட்னு கொடுக்குறேன். என்டர் ஃபர்ஸ்ட் நேம்னு கேக்குது. எஸ், என்டர் ஃபர்ஸ்ட் நேம் கேக்குது. இப்ப நான் ஏன்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சா இப்போதைக்கு அது போயிடும். ஓகேவா? இப்போதைக்கு அது போயிடும். ஆனா என்ன எரர் மெசேஜ் இப்ப யூசருக்கு காட்டும்? மேக்ஸிமம் இத்தனை லெட்டர் இருக்கணும்னு சொல்லி காமிக்கணும். எக்ஸாக்ட்லி. என்டர் வேலிட் நேம். அது வேலிட் நேமான்னு உங்களுக்கு தேவையே கிடையாது. 3 கேரக்டர் இருந்தாலே அது வேலிட் நேம் தான். அது தப்பா கொடுத்தாலும் அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னுடைய சிஸ்டம்க்கு மினிமம் 3 கேரக்டராச்சும் இருக்கணும். மினிமம் 3 கேரக்டராச்சும் இருக்கணும். ஓகேவா? அப்படின்னா இப்ப போய் திரும்ப என்டர் வேலிட் நேம் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒண்ணு கொடுத்துட்டேன், இதுதான் என் நேம். ஓகேவா? அதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஓகேவா? சோ யூசருக்கு என்ன கொடுக்கணும்? நான் தான் நேம் கொடுத்துட்டேன். நீ ஃபர்ஸ்ட் நேம் ரெக்வயர்ட்னு கேட்டிருக்க, அடுத்து வேலிட் நேம்னா அது எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி. அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் உன்கிட்ட இருந்து மினிமம் 3 கேரக்டரை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சரி, இதை எப்படி நம்ம சிஸ்டத்துக்கு சொல்றது? ஓகேவா? 3 கேரக்டர் எப்படி நார்மலா இந்த வேற அதர் லாங்குவேஜஸ்லாம் கவுண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். கவுண்ட், லென்த், ஸ்ட்ரிங் லென்த் அப்படின்னா இருக்கும். பாத்துருக்கீங்களா? ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் அந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஸ்ட்ரிங் அண்ட் அரே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இது குட்டி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது என்னன்னா லென்த் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அததான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நேம் டாட் லென்த். ஜீரோ. ஏன் ஒண்ணுமே இல்லை. 3 2 4. even space also considered as a character. Okay, so that நமக்கு என்ன வருது அப்படின்னா 4 characters அப்படின்னு வருது. இதனுடைய லென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 அப்படின்ற மாதிரி வருது. ஓகேவா? இது கரெக்டா தப்பா? கரெக்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம் 3. ஓகேவா? 3 கேரக்டர் வந்துடுச்சு. ஓகே, சரி. இப்ப சப்போஸ் 2 கேரக்டரா இருந்தா என்ன வேலிடேஷன் கண்டிஷன் எழுதணும்? அததான் இப்ப பார்க்க போறோம். உள்ள வர்றது ஓகேவா? லென்த் கிரேட்டர் தெனுக்கு மேல இருக்கணும். ஓகேவா?
இந்த வேலிடேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நேம் வந்து இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா லென்த் வேலிடேஷன் எழுத முடியும். நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நேம் இருந்தா மட்டும்தான் லென்த் வேலிடேஷன் எழுத முடியும். அப்படின்னா லென்த் வேலிடேஷன் எங்க எழுதணும்? எல்ஸ் பார்ட்ல எழுதக்கூடாது. எல்ஸ் பார்ட் இஸ் ஃபார் எதுக்காகனா நீ எதுவுமே கொடுக்கல அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நேம் இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கொடுத்துருக்க, அது என்னுடைய லென்த்துக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறேன். ஓகேவா? இஃப் ஃபர்ஸ்ட் நேமோட லென்த் greater than or equal to 3க்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். இப்ப அந்த கண்டிஷனே வரல, நான் போட்ட இஃப் எல்ஸே வரல. ஏன் வரல? greater than or equal to so 3க்கு மேல இருந்துச்சுன்னா வரும். நேமே கொடுக்கல. அதுதான் கரெக்ட். நான் தான் நேமே கொடுக்கவே இல்லையே. நேமே கொடுக்கலன்னா இதுக்குள்ளாரே முதல்ல இந்த கண்டிஷனுக்குள்ளாரே போகாது. நேம் கொடுக்கணும்னா டைரக்டா இதுதான் வரும். புரியுதா? இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் நேமே கிடையாது, ஒரு லெட்டர் கூட கிடையாது, அப்புறம் ஏன் அது இந்த கண்டிஷன் வர போகுது? நீ ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுத்தாதான் அது கண்டே பிடிக்கும். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நேமும் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? நேம்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. இப்ப எல்ஸ் கண்டிஷன்ல இருக்கு. எல்ஸ் கண்டிஷன்ல இருக்கு. இஃப் கண்டிஷனுக்கு வரும். புரியுதுங்களா? நீங்க ஏதாவது ஒண்ணு கொடுத்தாதான் அது அந்த லென்த் கண்டிஷனே செக் பண்ணும். எதுவுமே இல்ல அப்படின்னா டிஃபால்ட்டா இந்த இடத்துக்கு தானே போகும். புரியுதா புரியலையா? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் புரியுது? சோ தயவு செஞ்சு அங்க தம்ஸ் அப் போடாதீங்க, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன், பேசுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம்ல இருந்தா மட்டும்தான் என்னால லென்த் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். சோ தட் அது எங்க வந்துரும்னா டைரக்டா இந்த இடத்துக்கு தான் வரும். ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தாதான் உள்ளார வரும். உள்ளார வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னுடைய லென்த் நான் என்ன அப்படின்றத செக் பண்ணுவேன். 3 மேல இருக்கியா இல்லையா அப்படின்னு பார்க்க போறேன். ஓகேவா? இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? இது நெக்ஸ்ட். இப்ப என்ன செய்ய போறோம்னா மேக்ஸ் கேரக்டர் எரர் அப்படின்ற மாதிரி ஒண்ணு வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் நேம் மேக்ஸ், சும்மா இப்போதைக்கு மேக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போறோம். இப்படின்னு ஒண்ணு வைக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம் மேக்ஸிமம் வந்து மினிமம் லென்த் எரர்னே வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் லென்த் எரர். ஃபர்ஸ்ட் நேம் should contain minimum 3 character அப்படின்னு ஒண்ணு வைக்கிறேன். ஓகேவா? சரி, இந்த எரரை தான் நான் எங்க காட்டணும் அப்படின்னா எல்ஸ் கண்டிஷன்ல காட்டணும். இது ரெட் கலர் பாக்ஸ் ஆகும். இது அந்த எரரை டிஸ்ப்ளே பண்ணி விடும். ஃபர்ஸ்ட் நேம் என்டர் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கா? இப்ப ஃபர்ஸ்ட் நேம் should contain minimum 3 character. கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் நேம் should contain minimum 3 character. இப்ப இத போட்டு இத அடிக்கிறேன். இப்ப if பிளாக் வருது. இப்ப என்ன பண்ணணும்? காமிச்ச விஷயத்த அகைன் தூக்கி விட்டணும்.
போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நேம் திரும்ப போயிடுச்சு. இது கரெக்டா வருது. புரியுதா புரியலையா? இது புரியுதுண்ணா. ஓகேங்க, இது புரிஞ்சிருச்சு. சரி, நெக்ஸ்ட் இப்ப வேலிடேஷன் அப்படின்னு வீட்டுல போகும். இப்ப இது 2 எரரும் வருது. வேல்யூ கொடுத்துட்டு நான் ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டேன். அகைன் இது என்டர் ஃபர்ஸ்ட் நேம் ஷுட் கண்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, என்னன்னா வேல்யூ கொடுத்துடுவீங்க. வேல்யூ கொடுத்துட்டு திரும்ப வேலிடேட் பண்ணுவீங்க. இப்ப இந்த மாதிரி 2 கேரக்டர் வச்சு இது பண்ணிட்டு திரும்ப நீங்க எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுங்க. டெலிட் பண்ணா ரெண்டுமே வரும். சோ உங்களுக்கு இந்த இது வந்து எப்ப வரணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தாதான் வரணும். இல்லைன்னா இது என்டர் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும்தான் வரணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டிஸ்பிளே நன்ன டிஃபால்ட்டா இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். என்டர் ஃபர்ஸ்ட் நேம். ஏன் அப்படின்னா எல்ஸ் கண்டிஷனுக்கு வரும். ஏதாவது அந்த டிஸ்பிளே ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் ப்ரீவியஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நன் பண்ணிடுவோம். புரியுதா? இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு டவுட்னா, இப்ப லென்த் எழுதிருக்கீங்களா, அது கமெண்ட்ல எழுதினா மட்டும் போதுமாடா? அது தனியா கெட் பண்ண தேவையில்லையா? இப்ப வேல்யூ கெட் பண்றேன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு சொல்லிட்டு கெட் பண்றோம். லென்த்துக்கு வந்து ஜஸ்ட் கமெண்ட்ல டாட் லென்த் கொடுத்தாலே அது கெட் பண்ணிருமாடா? இந்த இஃப் கமெண்ட் கொடுத்துருக்கோம்னா ஃபர்ஸ்ட் நேம் டாட் லென்த் கொடுத்துருக்கோம். சரி, ஓகே. சரி, சரி, ஓகே. ஓகே, இப்ப இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 3 கேரக்டர் கொடுத்தாதான் வரும் அப்படின்ட்டு. நான் சொல்லும் போது ஒரு விஷயத்த நடுவுல ஒண்ணு ஆட் பண்ணேன். அதை இப்ப நான் பண்றேன். ஈவன் ஸ்பேஸ் ஆல்சோ கன்சிடர் ஆஸ் எ கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப பாருங்க, ஒரு லெட்டர் ஒரு லெட்டர் கொடுக்குறேன். 1 2 3 4 5. இப்ப இது எடுத்துக்குமா எடுத்துக்காதா? எடுத்துக்கணும். சரி, இந்த இடத்துல எடுத்துக்கிச்சு. 1 2 3 4 5 6 இப்பயும் எடுத்துக்கிச்சு. இது கரெக்டா? அது தப்புண்ணே. டெஸ்டர் தப்பு தானே இது? சரி, இப்ப இதை என்ன செய்யலாம்? இப்ப எதுவுமே இல்ல, ஆனா அது எடுத்துக்குதே. இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்பேஸ் கேரக்டரே அடிக்க விடாம பண்ணிடலாமான்னா அதுவும் தப்பு. ஓகேவா? என் பேரு ஐயன்பொட்டை அருடைய நம்பி கலிய பெருமாள் சந்திரன் இருக்கும். ஸ்பேஸ் விட்டு தான் எழுதணும். அப்ப ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். இல்ல நான் முன்னாடி மட்டும் கொடுக்காம அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப என்ன செய்யலாம்? ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னா, எஸ், தேவையில்லாத கேரக்டர்ஸ். ஓகேங்களா? அதாவது இந்த ஸ்பேஸ் எப்ப உன்னுடைய புரியல. ஆல்பபெட் மட்டும் அக்செப்ட் பண்ற மாதிரி. அததான் இப்ப சொன்னேன். அப்ப ஸ்பேஸ்க்கு வந்து என்ன பண்ணுவேன்? இப்ப நான் வந்து என் பேரை நான் எல்லா இடத்துலயும் வெங்கடேசன் சந்திரசேகரன் கொடுப்பேன். அப்ப இந்த ஸ்பேஸ் வந்து அலோவ் பண்ணலாம்னா என்ன பண்ணுவேன்?
எப்படி எழுதணும்? ஓகேண்ணா. ரோபோட். ஓகே, நானே சொல்றேன். அதாவது ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், ஓகேங்களா? எக்ஸாம்பிள் அருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, ஓகேவா? அதுதான் என்னுடைய ஸ்ட்ரிங் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரிங்குக்கு இன் பிட்வீன்ல நீங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இதுவே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ல ஏதாவது ஸ்பேஸ் இருந்தா எனக்கு அதை கன்சிடர் பண்ணிக்க தேவை கிடையாது. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னா ட்ரிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்கு, ட்ரிம் இன் ஜாவாஸ்கிரிப்ட். சும்மா இது ஒரு மெத்தட் தான் வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு இதோ இருக்கு பாருங்க, அவனே போட்டிருக்கான். டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா ட்ரிம் பண்ணிட்டு அப்படின்னா, இது வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா ரிமூவ் ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே எடுத்துரும். எதுக்காக போயிட்டு இப்ப இது ஃபர்ஸ்ட் நேம் லென்த் 6 காட்டுதா? இப்ப நான் அதை எடுத்ததுக்கு அப்புறம் ட்ரிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் இனிஷியலா எப்படி வரும்னா என்ன ஸ்பேஸ் கொடுத்தாலும் அதை அப்படியே கன்சிடர் பண்ணிக்கும், ஓகேவா? இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஜீரோ ஃபர்ஸ்ட் நேம் வந்து 8 கேரக்டர், ஆனா நான் ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் இதுவா மாறு 9, ஆனா நான் ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் 1 தான். அப்படின்னா இந்த ட்ரிம் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இத இந்த இடத்துல நான் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நேம் ட்ரிம் பண்ணிட்டு அதனுடைய லென்த்தை செக் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் நேம் ட்ரிம் பண்ணிட்டு அதனுடைய லென்த், அதாவது ட்ரிம் அப்படின்றது நான் இப்ப சொன்ன மாதிரி முன்னாடி பின்னாடி அந்த விஷயத்த மட்டும் தேவையில்லாத ஸ்பேசஸ ரிமூவ் பண்ணிடும். இப்ப பாருங்க, இப்ப 4 கேரக்டர் இருக்கும், ஆனா இது எடுத்துக்காது. அப்ப அது என்ன கேட்கும் அப்படின்னா, கண்டிப்பா 3 இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கும், ஓகேங்களா? பிஎஸ் ஒர்க் ஆகும். எடுத்துக்காது. எடுத்துக்கும், ஓகேங்களா? சோ லென்த் அண்ட் ட்ரிம் இது ரெண்டு விஷயம் நம்ம யூஸ் பண்ணலாம். புரியுதா புரியலையா? அண்ணா இப்ப இன்கேஸ் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் லாஸ்ட் லெட்டருக்கும் இடையில ஸ்பேஸ் இருந்தா என்ன பண்ணுவோம்? எடுத்துக்காது. இல்லண்ணா நீங்க சொன்னா என்னன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடியும் லாஸ்ட்டுக்கு அப்புறம் தானே சொன்னீங்க. இன்கேஸ் மிடில் இருந்தேன்னா என்ன பண்றது? இது அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஆக்சுவலா. புரியுது. ஆனா இன்கேஸ் யூசர் வந்து இந்த யூசர் நேம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 4 ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் லெட்டர் கொடுத்தாருன்னா அது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கும்? அது எடுக்க முடியும். சரி ஓகேண்ணா. சரி ஓகேண்ணா.
ஓகே பண்ற தப்பு. ஓகேவா? இது பை மிஸ்டேக்கா பண்றது. ஸ்பேஸ் ஏதோ தெரியாம இது பண்ணுவாங்க. ஒண்ணும் இல்லை இவனே, நீங்க பாஸ்வேர்டு வந்து காப்பி பண்ணுவீங்க. நீங்க இல்ல, நான் காப்பி பண்ணுவேன். ஓகேவா? நான் ஒரு பாஸ்வேர்டு இப்படி டபுள் கிளிக் பண்ணும்போது இதோ பாருங்க, பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா வரும். நான் காப்பி பண்ணி நான் ஸ்டிக்கி நோட்ஸ்ல போட்டுதான் அதை பேஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? அப்ப எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அப்படின்றது வருது. ஓகேவா? இது யூசர் வந்து பை மிஸ்டேக்கா பண்றது. எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ யூசருக்கு தெரியாம அவன் கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால ரிமூவ் பண்ண முடியும். இன்கேஸ் என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நேமுக்கு அப்புறம் ஏதாவது ஒண்ணு வந்து ஸ்பேஸ் கொடுத்தா எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இப்படி போட்டு ஸ்பேஸ் வருதா, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படி கொடுக்க போனானா எனக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த ஸ்பேஸை நான் கன்சிடர் பண்ணிப்பேன். தெரியாதனமா அவன் இது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டானா, நான் அந்த ஸ்பேஸ் எதுக்கு அது தேவையில்லாம தான் அவன் கொடுத்துருப்பான்றது நானே அஷ்யூம் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவேன். புரியுதா? புரியுதுண்ணா.